கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்திய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இன்றைய தேவ வார்த்தை எரேமியா 31:25. நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி தோய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன். ஆண்டவர் நம்முடைய ஆத்துமாவை பலப்படுத்துகிறவராயிருக்கிறார். வாசனம் சொல்லுகிறபடி இன்று நம்முடைய ஆத்துமா விடாய்த்த நிலைமையிலே, கலக்கமான நிலைமையிலே, அநேக காரியங்களை குறித்த வேதனைகளிலே நம்முடைய ஆத்மா நிரம்பி இருக்குமே. ஆனால் கர்த்தர் வாசனம் சொல்லுகிறபடி தோய்ந்த எல்லா ஆத்மாவையும் நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்மை பலப்படுத்துகிறவர், நம்மை ஆசீர்வதிக்கிறவர், நம்மை நிரப்புகிறவர், நம்மை தேற்றுகிறவர், நம்மை ஆற்றுகிறவர். ஆகவே இன்று நம்முடைய ஆத்துமாவை பலப்படுத்தும்படியாக தேவனை நோக்கி பார்ப்போம். சங்கீதக்காரன் சொன்னது போல, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு என்று சொல்லி, ரட்சிப்பு தேவனாகிய கர்த்தர் தருகிறார் என்று சொல்லி தேவனை ஸ்தோத்தரித்தது போல, ஆத்துமாவோடு பேசினது போல கலங்கி தவிக்கிற ஆத்துமாக்கள், விடாய்த்த ஆத்துமாவை இந்த வேளையில கர்த்தரை நோக்கி காத்திருக்கும்படியாக நாம் அர்ப்பணிப்போம். ஆமென்.